ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அந்த எலி கருப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். அதை விரட்டுறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள்லேயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிச்சனில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அதோட காம்புகள் அது எலி கருப்பாம்பூச்சி தொல்லையை போக்கிடுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டில் கருப்பாம்பூச்சி எலி தொல்லை நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வீட்டில் இருக்கிறனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இதை விரட்டுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவைப்படுறது வெறும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும்தான். இந்த சொல்யூஷன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாயோட காம்புகள் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. காம்போட நீங்கள் மிளகாயை வச்சிங்கன்னா அது சீக்கிரம் அழுகிடும். அப்படிங்கிறனால காம்பை தனியாக எடுக்கிறது அவசியம். காம்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு நைட் ஃபுல்லாக அதை அப்படியே ஊற விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் ஊறிய காம்பிலிருந்து அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு நல்ல கிருமி நாசினி அண்ட் இம்யூனிட்டி நிறையாவே இருக்குது. இந்த சொல்யூஷனை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கங்க. இந்த சொல்யூஷன் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் தான் இருக்கும். இந்த சொல்யூஷனை நைட் யூஸ் பண்ணுறது பெட்டர்னே சொல்லலாம். கிச்சனில் அந்த சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கேஸ் ஸ்டவ்க்கு அடியில் எண்ணெய் பாட்டில் வச்சுருக்க இடத்துல ஸ்ப்ரே பண்ணுங்கள். கருப்பாம்பூச்சி ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் தான் வெளியில் வரும். அதே மாதிரி தான் எலியும். அதனால் நீங்கள் நைட் யூஸ் பண்ணுறது பெட்டர்னே சொல்லலாம். இயற்கையான இந்த சொல்யூஷன் ஹார்ம்லெஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சொல்யூஷனோட ஸ்மெல்லுக்கு அது ரெண்டு கிட்டேயே வராது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல். தேங்க்யூ.